ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் பிரைட் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டே நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. வீட்டில் சீயக்காய் தூள் ப்ரிப்பேர் பண்ணுறது டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னென்ன அளவுகளில் எப்படி எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கிறத பார்க்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா அதோட பலன்களும் சொல்லியிருக்கேன். அதோட யூசஸ் தெரிஞ்சுட்டு பயன்படுத்துங்க. இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு சீயக்காய் தான் யூஸ் பண்ணுவோம். சீயக்காயில் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால நமக்கு வரக்கூடிய ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து அரப்பு சேர்த்துருக்கிறதுனால இது நேச்சுரலான கண்டிஷ்னர். அந்த காலத்துலலாம் அரப்பு யூஸ் பண்ணி தான் எங்கள் வீட்டிலலாம் ஹேர் வாஷ் பண்ணுவாங்கன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அரப்பு பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இது உடம்பு உஷ்ணத்தினால முடி அதிகமாக கொட்டுதுன்னா நம்மளோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை அன்வான்டாக விழுகாமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்து பூந்தி கொட்டை பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நமக்கு ஃபோம் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஷாம்பூ யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு நுர வருமோ அதே மாதிரி பூந்தி கொட்டையிலையும் நுர வருங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஷாம்பு யூஸ் பண்ணி நிறையா பேர்த்துக்கு முடி வறண்டு போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு காரணம் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நிறையா எண்ணெயும் சேர்ந்து வந்துடுறதுனால முடி ட்ரை ஆயிரும். ஆனால் பூந்தி கொட்டை பயன்படுத்தும் போது நம்ம முடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸான ஆயிலை மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். நேச்சுரலாக செக்ரீட் ஆகிற ஆயிலை ரிமூவ் பண்ணாது. அடுத்து நம்ம சேர்த்துருக்கிறது கரிசலாங்கண்ணி நம்ம முடியை நல்லா கடுகரணும் அடர்த்தியாக வளர்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இளநரை பிரச்சனை இருந்தாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்ப்பையும் க்ளீனாக வச்சுக்கும். க்ரீன் கிராம் பச்சைப்பயிறு ஃபுட் இன்டேக்கில் எடுத்துக்கும் போது எவ்வளோ ஒரு நன்மை இருக்கோ அதே மாதிரி இந்த சீயக்காய் பொடியில் சேர்க்கறதுனால நம்ம ஹேரோட திக்னஸை நல்லா மெயின்டைன் பண்ணி நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். அடுத்து கருஞ்சீரகம் நம்ம முடியை நல்லா கருகருன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் லினோலினிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால உங்களுக்கு இளநரை பிரச்சனை இருந்தாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். வெந்தயம் நேச்சுரலாகவே நம்ம முடிக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சரையும் நம்மளோட ஹேரோட திக்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கார்போக அரிசி பார்த்திங்கன்னா அதோட கலரே கருப்பாக இருக்குமா. இது ஸ்கின்னுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மெலனின் பிக்மெண்ட்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹேரோட கலரையும் பேலன்ஸ்டாக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுமா. இது நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. அடுத்து வெட்டிவேர் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு கூலிங் ஏஜென்ட். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய பொருள். இது நம்மளோட ரத்தோட்டத்தை ஸ்கேல்ப்புக்கு வர ரத்தோட்டத்தை சீராக்கி நம்ம முடியை நல்லா ஹெல்த்தியாகவும் ஹேர் க்ரோத்தையும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து ரோஜா இதழ் நல்ல ஒரு வாசனை திரவியமும் ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியண்ட்டும் கூட. அடுத்து துளசியில் கருந்துளசி தான் பயன்படுத்தியிருக்கேன். இது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால டேண்ட்ரஃபையும் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தையும் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. அடுத்து அவுரி நேச்சுரலான ஒரு ஹேர் டை. நம்ம முடியை நல்லா கருகருன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது அடுத்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம ஹேரை ட்ரையாக இல்லாமல் ஹேர் க்ரோத்தையும் பூஸ்ட் பண்ணி ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுது. வேப்பிலை இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பேன் பொடுகு தொல்லை அதெல்லாம் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல்ப்பையும் ஹேரையும் ஹெல்த்தியாக வச்சுக்கும். மருதாணி நேச்சுரலான ஒரு கூலிங் ஏஜென்ட்டு. அதனால் நம்ம ஹேருக்கு டையாகவும் பயன்படுத்துறதுனால நம்ம ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் பிரேக்கேஜையும் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு இளநரை பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி முடியை நல்லா கருப்பாக அடர்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கருவேப்பிலையும் அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முடியை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து நமக்கு இளநரை பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதை இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. லெமனில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால இது ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் பொடுகு அரிப்பு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். கொய்யா இலை நல்ல ஒரு நேச்சுரல் கண்டிஷனர். நம்ம பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து ஹேரை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுது. இப்போ இதோட அளவுகள்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ சீயக்காய்க்கு அரப்பு 500 கிராம், பூந்தி கொட்டை 250 கிராம், கரிசலாங்கண்ணி 200 கிராம், பச்சைப்பயிறு 400 கிராம், கருஞ்சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், கார்போகரிசி 50 கிராம், வெட்டிவேர் 50 கிராம், பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸ் 50 கிராம், கருந்துளசி 50 கிராம், அவுரி இலை 100 கிராம், ஆவாரம்பூ 100 கிராம், வேப்பிலை 100 கிராம், மருதாணி இலை 100 கிராம், கருவேப்பிலை 100 கிராம், நெல்லிக்காய் காஞ்சது 100 கிராம், லெமனோட தொலி 10 எடுத்துக்கோங்க, செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ரெண்டும் சேர்த்து 200 கிராம், கொய்யா இலை 100 கிராம். இது எல்லாமே 2 நாள் நல்லா உணர்த்திட்டு அதுக்கப்புறமா மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், என்ன எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாலும் இன்டேக் ரொம்ப முக்கியம். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.